அனைவருக்கும் வணக்கம். இது ஹிந்தி பை தமிழ். என் பேர் தமிழ்ச்செல்வன். நான் சென்னையில் இருக்கேன். நான் ஹிந்தி தமிழ் மூலமாக எவ்வளோ ஈஸியாக கற்றுக்கலாம்னு சொல்லி தரப்போகிறேன். ஸோ நம்ம முதல்ல ஹிந்தி கற்றுக்கணும்னா அதில் உள்ள எழுத்துக்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹிந்தியில் உச்சரிப்பு தான் ப்ரொனன்சியேஷன் ரொம்ப முக்கியம். ஒரு எழுத்தோட உச்சரிப்பு மாறினாலும் அந்த வார்த்தையோட பொருளே அதாவது அர்த்தமே மாறும். அதனால் நீங்கள் ஹிந்தி எழுத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு ஹிந்தி கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு எவ்வளோ சிம்பிளாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக சொல்லித்தர போகிறேன். ஈஸியாக ஹிந்தி கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு ஹிந்தி எழுத்துக்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ ஹிந்தி கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீ கண்டிப்பாக சீக்கிரமாக கற்றுக்கலாம். ஸோ முதல்ல நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உயிரெழுத்துக்கள். அதாவது ஹிந்தியில் அதை ஸ்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் எழுதியிருக்க பாக்கெட்டில் கீழே ஹிந்தின்னு எழுதியிருக்கேன். ஸ்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அ ஆ இ தான். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் உயிரெழுத்துக்களை. ஹிந்தியில் மொத்தம் 13 உயிரெழுத்துக்கள் இருக்குது. அந்த போர்டில் அதை எழுதியிருக்கேன். நீங்கள் நல்லா பாருங்கள், நம்ம ஒன்று எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம ஹிந்தி எழுத்துக்களுமே மேலே இந்த மாதிரி கோடு போட்டு தான் எழுதுவோம். ஸோ நான் எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்கள். இப்போ நான் ஒரு எழுத்தாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இது ஆ, இதுக்கப்புறம் ஆ, இது இ, இது இ, இது ஊ, இது ஊ. இந்த எழுத்து பார்த்திங்கன்னா இது ரூன்னு சொல்லுவாங்க. இந்த எழுத்து தமிழில் கிடையாது. அதுக்கப்புறம் ஏ, அதுக்கப்புறம் ஐ, அதுக்கப்புறம் ஓ, அதுக்கப்புறம் ஔ, அதுக்கப்புறம் அம், அதுக்கப்புறம் அஹ. ஸோ மொத்தம் 13 எழுத்துக்கள் இருக்குது. இதில் வித்தியாசமான எழுத்துக்கள், அதாவது தமிழில் இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் இருக்காது. இதில் 3 எழுத்துக்கள் இங்கே இருக்குது. ஒன்று பார்த்தோம் ரூ, இன்னொன்று இந்த லாஸ்ட் 2 எழுத்து, இந்த 2 லெட்டர்ஸ், அதான் அம், அதுக்கப்புறம் அஹ. ஸோ இந்த 3 எழுத்துக்களுமே தமிழில் இருக்காது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு உட்காந்து படிச்சிங்க எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மனப்பாடம் ஆயிரும். ஸோ நான் எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். 3 மாதிரி போட்டு இங்கேருந்து கோடு கோடு, அது மேலே ஒரு கோடு. ஸோ இங்கே ஒரு கோடு இருந்தால் இது 2 கோடு இருந்தால் ஆ. அப்புறம் ஒரு எழுத்தாக அந்த மாதிரி தான் இருக்குது. ஈ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போடணும். ஈனா ஈக்கு மேலே இந்த மாதிரி கோடு போட்டிங்கன்னா அது ஈ. 3 மாதிரி போட்டு இப்படி மேலே கோடு போட்டிங்கன்னா ஊ. அதே 3 மாதிரி போட்டு மேலே கோடு போட்டு சைடில் இப்படி ஒரு மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா அது ஊ. அப்புறம் ரூ மட்டும் நீங்கள் கொஞ்சம் எழுதி பாருங்கள் இதில் இருக்கிற மாதிரியே. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ஏ மட்டும்தான் இருக்குது, ஏ கிடையாது. ஏ இப்போ ஒரு எழுத்து மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஐ வந்துடும். அது மாதிரி ஓ பார்த்தீங்கன்னா ஓ மட்டும்தான் இருக்குது, ஓ கிடையாது. ஓ எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். ஆவை எழுதிட்டு மேலே இப்படி ஒரு கொம்பு மாதிரி போட்டுனா அது ஓ. இதே ஆவை எழுதிட்டு மேலே 2 கொம்பு மாதிரி போட்டுனா அது ஔ. அதுக்கப்புறம் ஆவை அப்படியே எழுதிட்டு மேலே ஒரு புள்ளி வச்சிங்கன்னா அது அம். இது சைடில் 2 புள்ளி வச்சிங்கன்னா ஆஹா. அவ்வளோதான். எல்லா லெட்டர்ஸுமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் பார்க்க. நீங்கள் உட்காந்து ஒரு தடவை நோட் எடுத்து பென் எடுத்து எழுதி பார்த்தீங்க, ஒரு வார்த்தையாக சொல்லி எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆயிரும். மொத்தம் 13 உயிரெழுத்துக்கள் இருக்குது. ஹிந்தியில் 13 லெட்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்த வீடியோவில் நம்ம மெய்யெழுத்துக்களை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.